வெல்கம் டு ஹுசைன் மீடியா. இன்னைக்கு நம்ம ஊர் வடக்கு தெருவில் உள்ள மணமேடு பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு தான் வந்திருக்கிறோம். பெருநாள் டைமில் மணமேடுக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போவாங்க. ஆனால் பள்ளிவாசலுக்குள்ளே எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம இங்கே ஆல்ரெடி பள்ளிவாசல் நீண்ட நாட்களாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் போன வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பள்ளிவாசலை வந்து ரினோவேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது உள்ளக்க இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். வீடியோவாக கண்டினியூவாக பாருங்கள். என் நண்பர் ஹசன் பாதுஷா, இவர் தான் காலேஜ் நண்பர். இவர் போயிட்டு இருக்காரு. இப்போங்க இந்த பள்ளிவாசலை வீடியோ எடுக்க வந்திருக்கேன். இப்போ பள்ளிவாசல் என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் பள்ளிவாசல் உட்கட்டமைப்பு எப்படி இருக்குது, எத்தனை பேர் தொழுவலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் பள்ளிவாசலுடைய இமாம். உங்கள் பேர்? மோதினார். முகமது இஸ்ராயில். முகமது இஸ்ராயில். ஓகே, வாங்க. இதுதான் ஒளி செய்கிறதுக்கு உண்டான ஒரு இடம். தொழுவைக்கு முன்னாடி ஒளி செய்கிறதுக்கு உண்டான இடம். இது வந்து ஒரு 11 பைப் இருக்குது. ஆனால் நல்ல விசாலமாக நின்று ஒளி செய்யலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. நம்ம காலை மட்டும் கழுவிட்டு உள்ள போயிடலாம். நல்லா இங்கே பாருங்கள், ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் இடையில எவ்வளோ கேப் பாருங்கள். தண்ணிலாம் தெரிக்காது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம அங்கே இந்த சைடு வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது. இங்கிட்டு வந்து ஒளிச்சேர இடம். வடக்கு தெரு மஸ்ஜித் கருணை பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பேர். மணமேட்டில் உள்ளது, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க. இப்போ நம்ம ஒளி செஞ்சு முடிச்சுட்டு கால் கழுவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே வந்தாச்சு. வாங்க. இது வந்து 2 பிரிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து கிளாஸ் போட்டு இது உள்ள ஜும்மா பயன் பண்ணுறது. உள்ளே ஏசி இருக்குது. 1 2 3 4 உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெளியே அவுட்ரு. அந்த சைடும் கேட் இருக்குது, ஆனால் அது ஓப்பனில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு தான் வர முடியும். ஜும்மாக்கு உள்ள ஆள் நினைச்சிட்டா இங்கே உட்காந்துக்கலாம். நல்ல பெரிய இடம். இங்கே காட்டுங்க, நல்ல பெரிய இடமா இருக்கு பாருங்க. டைல்ஸு கண்ணாடி மாதிரி இருக்கு. எனக்குள்ள உட்காந்துக்கலாம், உட்காந்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. நீட் அண்ட் கிளீனா பக்காவான ஒரு ஸ்ட்ரக்சர். இதுதான் பள்ளிவாசலில் வெளியே உள்ள இடம். உள்ள கிளாஸ் போட்டிருக்குல்ல, அதிலிருந்து வெளியே உள்ள இடம். நல்ல பெரிய இடம் தான். உள்ளே ஜும்மா கால் நினைஞ்சிட்டா வெளியே யூஸ் பண்ணிக்கலாம் போல. நல்லா காற்றுலாம் ஜிலு ஜிலுன்னு வருது. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். வடக்கு தெரு ஜமாத் நிர்வாக சபை கீழக்கரை. வடக்கு தெரு ஜமாத் சார்பாக தான் இந்த பள்ளிவாசல் ரன் பண்ணப்படுது. நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேவா, வாங்க. உள்ளக்க வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க உள்ளக்க. வெளியே உள்ளதை விட உள்ளக்க இன்னும் கொஞ்சம் மாஷா அல்லாஹ் பர்ஃபெக்டாகவே இருக்கு. 1 2 3 4 ஏசி. அந்த ஏசியை காட்டுங்க. இந்த சின்ன இடத்துக்கு 4 ஏசி. எப்படி அப்போ அதோட ஏசியோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்க. இங்கே மேலே இன்டீரியரை பாருங்க. ரைட்டு, இதுதான் ஃபாரினில் உள்ளதா இல்லை வந்து, ஆனால் வெளியூர்லேருந்து தான் அதை வாங்கியிருப்பாங்க. நீட்டாக இருக்கு பாருங்க. இதுதான் ஜும்மா பண்ணுற இடம், மெம்பருக்கு உண்டான இடம். இதுதான் மெம்பர், ஜும்மா மெம்பர் பயன் பண்ணுறது போல. நம்ம சொல்லியிருக்கோம்ல 4 ஏசி. ரொம்ப சின்ன இடமா இருந்தானே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கு. எப்படி அந்த கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க அந்த மரம். டைல்ஸோட எஃபெக்ட். இன்னொன்று வந்து இவங்க நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இதுக்குன்னே ஆள் தனியாக இது பண்ணி. இங்கிட்ட 2 ஏசி, இங்கிட்ட 2 ஏசி, 4 ஏசி. குரான் ஓதுறதுக்கு, குரான் வைக்கிறது அந்த செல்ஃபு. இங்கிட்ட ஒரு செல்ஃபு, இங்கிட்ட ஒரு செல்ஃபு. 10 டைம் பார்க்குற வாட்ச்.
இது வந்து வாட்ச் மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்டாக இருக்குது. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மதுரை இன்டெக். இப்போ நம்ம பள்ளிவாசலுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சஃபை பாருங்கள், 1 2 3 4 5 6 2 3 4 5 6 6 சஃபு. வெளியில் கொஞ்சம் பேர் தொழுவலாம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு 300 400 பேருக்கு மேலே தொழுவக்கூடிய ஒரு வசதி தான். இந்த பள்ளியில் உள்ள உட்காந்துட்டு இருக்கும்போதே வெளியில் ஃபுல்லாக கிளாஸ், பின்னாடி திரும்பி பார்த்தா தெரியும், இங்கிட்டு கிளாஸு இங்கிட்டு கிளாஸு இங்கிட்டு கிளாஸு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கிற மாதிரி தான் கிளாஸால் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எத்தனை பேர் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, ஒரு 500 பேர் 300 400 பேர்கிட்ட தொழுவலான்னு வைங்களேன். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது பள்ளி. மணமேடை வரக்கூடியவங்க உள்ளே வந்து பாருங்கள். நிறைய பேர் பார்க்க முடியாது, பெண்கள் சில நேரம் வரமாட்டாங்க. ஃபாரினில் உள்ளவங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்த வடக்கு தெரு ஜமாத் நிர்வாகிகளுக்கும் நம்ம பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சரி. எப்படி இருக்குது பள்ளிவாசல், பள்ளிவாசல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எப்படி இருக்குங்கிறது தெரியும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.